ரஹ்மானிர் ரஹீம். அன்பு நெஞ்சங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாண்பு நிறை மாணவி தோழர்கள் என்ற உரையை உங்கள் முன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கிறேன். படிநகரான் ஈயம் ஜிப்ரில். பறந்து விரிந்த இவ்வுலகில் மனிதனுடைய வாழ்க்கை என்பது இறைவனுடைய விரிவான திட்டத்தின் அடிப்படையில் ஏற்பட்ட ஒன்றாகும். அது மனிதனுக்கு கிடைத்ததொரு நல்ல வாய்ப்பு என்றே சொல்ல வேண்டும். மனிதனுக்கு முன் எண்ணிலடங்கா உயிரினங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளில் எல்லாம் மிக ஏற்றம் பெற்ற படைப்பாக, அழகிய கோலம் தாங்கியவனாக இறைவன் மனிதனை படைத்திருக்கிறான் என அருள்வேதம் திருக்குர்ஆன் கூறுகிறது. மனிதனை இறைவன் தன்னுடைய படைப்பினங்களை அடக்கி ஆளக்கூடிய ஆற்றல் பெற்ற அறிவுடையவனாக ஆக்கி, அதுவும் தன்னுடைய பிரதிநிதி என்ற மகத்தான பொறுப்பையும் அளித்திருக்கிறான். உலகில் மற்ற ஜீவராசிகள் அந்த மகத்துவமிக்க இறைவனின் படைப்புகள்தான். ஆறறிவு பெற்ற மனிதனும் இறைவனின் சிருஷ்டித்தான் என்றாலும் மற்ற படைப்புகளிலெல்லாம் ஏற்றம் பெற்றவன். ஏனென்றால் இறைவனின் பிரதிநிதி என்ற பேறு பெற்றவன். ஆதி மனிதரை ஆண்டவன் படைத்த போது அவன் தனது அமரர்களை அவருக்கு அடிபணியை சொன்னான். அமரர்கள் அவ்வாறே அவருக்கு அடிபணிந்தார்கள். ஆனால் இப்லீஸ் என்ற ஷைத்தான் ஒருவனை தவிர மற்றவர்கள் அனைவர்களும் அடிபணிந்தார்கள். இறைவனின் கட்டளையை ஏற்று ஆதி மனிதருக்கு அடிபணிந்த அமரர்கள் சிறப்பு பெற்றார்கள். அடிபணி மறுத்த ஷைத்தான் இறைவனின் சபிக்கப்பட்டான். அவன் சன்னிதானத்திலிருந்து விரட்டப்பட்டான். அமரர்களும் அடிபணியத்தக்க அருகதை உடையவனாக ஆண்டவனின் பிரதிநிதியாக பூமியில் படைக்கப்பட்டவன் தான் மனிதன். ஆனால் அந்த சிறப்புமிக்க மனித இனத்தில் பெரும்பாலோர் இறைவனின் வெறுப்பையும் விரோதத்தையும் சாபத்தையும் தேடிக்கொண்ட ஷைத்தானின் வலையில் சிக்குண்டு அவனிடம் அடிபணிந்து கிடக்கும் அவல நிலையை என்னவென்று சொல்வது? அத்தகைய மனிதர்களை, ஷைத்தானின் அடிச்சுவட்டை பற்றியவர்களை காப்பாற்றி கரை சேர்ப்பதற்கே கருணைமிக்க இறைவன் திருத்தூதர்களை, நபிமார்களை அவர்களுக்கிடையே அனுப்பி வைத்து அவர்களில் சிலருக்கு வேதங்களும் அருளப்பட்டு ஆகமங்களும் எடுத்து கூறப்பட்டு நேர்வழி காட்டினான். அவ்வாறு அனுப்பப்பட்ட இறை தூதர்களில் இறைவன் இறுதியானவர்களாக இவர்களுக்கு முன் ஏற்கனவே அனுப்பப்பட்ட தூதர்களின் நற்போதனைகளை உண்மைப்படுத்தி உறுதியாக்கி தூய்மைப்படுத்தக்கூடிய திருநபியாக அன்னலம் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்ப பெற்றார்கள். நபிகள் பெருமானார் அவர்கள் இவ்விலட்சிய மனித வாழ்க்கைக்கு புதிய விளக்கம் தந்தார்கள். இவ்வுலக வாழ்க்கை என்பது மாயை என்னும் என்று சொன்னவர்களும் உண்டு. முற்றாக ஏன் முழுதும் வெறுத்தொதுக்கப்பட வேண்டிய பாவத்தின் சாயல் என்று எடுத்துரைத்தவர்களும் உண்டு. இந்த உலக வாழ்வின் நிலையாமையை ஏறத்தாழ எல்லோரும் ஒருமிக்க வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அன்னலம் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலையற்ற இந்த வாழ்க்கை நீண்ட நிலை பெற்ற ஒரு நல்வாழ்க்கைக்கு நம்மை தகுதி பெற்றவர்களாக ஆக்கிக் கொள்ள கிடைத்த அரியதொரு காலகட்டம் என்ற புதிய தத்துவத்தை சொன்னார்கள். மரணம் என்பது மனித வாழ்வின் முடிவு அல்ல, அவனது நெடிய வாழ்வின் ஒரு திருப்பம் என்று விளக்கம் தந்தார்கள். யாராவது ஒருவர் இறந்துபட்டால் நிலையற்ற உலகில் இருந்து நிலை பெற்ற உலகுக்கு நீர் பயணம் தொடர்ந்தார்கள் என்ற பொருள்பட தாருல் ஃபனாவிலிருந்து தாருல் பகா அளவில் சென்றார்கள் என்று சொல்லும் மரபை இங்கு அவர்கள் உண்டாக்கினார்கள். இவ்வுலக வாழ்வில் வாழும் மனிதன் இறைவனை நம்ப வேண்டிய முறையில் நம்பிக்கை கொண்டு, நன்முறையில் நம்பி, வணங்க வேண்டிய முறையில் சரியாக வணங்கி, தன்னோடு வாழும் மற்றவர்களோடும் மற்ற ஜீவராசிகளோடும் இணங்கி இருக்க வேண்டிய முறையில் இருந்து, செய்ய வேண்டிய நன்மைகளை செய்து நல்முறையில் வாழ்வோருக்கு நிச்சயமாக மறு உலக வாழ்வில், அதாவது அடுத்த வாழ்வில் நீடித்த நிலையான சுகம் தரும் சுவனபதி உண்டு என்று நன்மாராயம் கூறினார்கள். அந்த சிறப்புமிக்க நன்மை தரும் நல்கருத்தில்
ஆழமான நம்பிக்கை உடையவர்களாக அண்ணலார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உற்ற தோழர்கள் வாழ்ந்து சிறந்தார்கள் என்பதை வரலாறு நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இன்னும் ஆழமாக அழகாக சொல்வதாயின், ஏந்தல் நபியின் இன்னுயிர் தோழர்கள் என்ற சஹாபாக்கள் இன்மையை விட மறுமை வாழ்வை அடைவதில் பெரும் விருப்பம் கொண்டிருந்தார்கள். அந்த விருப்பம் அத்தோழர்கள் மரணத்தின் மடியில் அந்த மாணவியின் மாண்புமிக்க தோழர்கள் இருந்த போதெல்லாம் சுவனத்தின் படியில் ஏறுவது போன்ற மனமகிழ்வை அப்பெருமக்கள் தந்திருக்கிறது. அந்த பெருமக்களுக்கு அது ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனெனில் மறுமை உறுதி என்பதிலும் அந்த மறுமையில் தங்களுக்கு சுவனம் நிச்சயம் என்பதிலும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஏக வல்லவன் அந்த இறைவனின் கருணை தங்களுக்கு கிடைப்பது உறுதி என்பதிலும் அவர்களுக்கு ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. அதனால்தான் ஒரு சிறப்பு மிக்க தலைவராக, நுண்ணறிவு மிக்க நல்ல ஆட்சியாளராக, அற்புதமிக்க அரசராக விளங்கிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள். அதன் காரணமாகவே அமெரிக்காவின் வெர்ஜீனியாவைச் சேர்ந்த அறிஞர் மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்பவர் எழுதிய புதிய வரலாறு படைத்தோர் வரிசை முறையில் 100 பேர் தி 100 என்ற தலைப்பில் 1978 வெளிவந்த மிக பிரபலியமான அந்த நூலில் ஆசிரியர் அவர்கள் காய்தல் உவத்தல் இன்றி ஒரு பொருட்கண் ஆய்தல் அறிவுடையார் கண்ணதே உலகம் என்ற தமிழ் மூதுரைக்கு இலக்கணமாக நின்று நடுநிலையில் துணிந்து அவர் பெயர் பட்டியலிட்ட பெரியோர்களின் நற்சிந்தனையாளர்களின் தீர்க்கதரிசிகளின் வரிசையில் உலகம் போற்றும் உத்தமர் நபிகள் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதல் நபராக குறிப்பிட்டு எழுதியுள்ளார் என்றால், அன்னவரின் மாண்பை, பெருமை மிக்க நற்குணத்தை, ஆற்றல் மிக்க அறிவை, மாற்றாரையும் மற்றவரையும் மதிக்கும் பண்பை, அவர்களின் சிறப்பை உணர்ந்து அண்ணலார் அவர்களை முதல் நபராக எடுத்து அந்நூலில் எழுதியுள்ளார். அவர்களை சிறப்பித்து மிக அழகாக எடுத்துரைத்துள்ளார். அந்த நற்குணச்சீரர் நபிகள் நாயகம் அவர்களின் தோழமையின் நற்சிறப்பை பற்றி எத்தனையோ கல்வியாளர்கள், அறிஞர் பெருமக்கள், கருத்துரையாளர்கள், கட்டுரையாளர்கள், எழுத்துலக மேதைகள் இன்னும் எழுதி கொண்டுதான் இருக்கிறார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ, என் தோழர்கள் விஷயத்தில் இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், எனக்கு பின் அவர்களை உங்களது தூட்டுதலுக்கு குறியாக்கி கொள்ளாதீர்கள். என் தோழர்கள் அவர்களை எவர் நேசித்தாரோ அவர் என்னையே நேசித்தவராவார். எவர் என் தோழரை தூட்டினாரோ அவர் என்னையே வருத்தினார். என்னை வருத்தியவர் படைத்த இறைவனை வருத்தினார். இறைவனை வருத்தியவரை விரைவில் அவன் தன் வேதனையை கொண்டு பிடிப்பான், தண்டிப்பான் என்று எச்சரித்து பெருமானார் அவர்கள் தன் அருமை தோழர்களை பெருமைப்படுத்துகிறார்கள். நபிமணி தோழர்கள் அனைவரிலும் எந்த ஒருவரை பற்றியும் குற்றம் குறைகள் நிந்தனை செய்வது மட்டுமல்ல, அப்படி நிந்தனை செய்பவர்களின் நிழலில் நிற்பது கூட இறை நம்பிக்கை எனும் ஈமானை அழித்துவிடும் கடு நஞ்சாகும் என்பதை நமக்கு உணர்த்துகிறார்கள். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், எனது தோழர்களை பற்றி தவறாக பேசுபவர்களை நீங்கள் காண்பீர்களாயின் அவர்களை நோக்கி இந்த உங்களின் தீமையின் மீது இறையின் சாபம் உண்டாகட்டும் என்று நீங்கள் கூறிவிடுங்கள் என்று தங்களின் பொன்னுரையில் பெருமானார் அவர்கள் நமக்கு சுட்டிக்காட்டி தெளிவுபட உணர்த்தியுள்ளார்கள். எனது தோழர்கள் வானத்தின் தாரகைகள், அவர்களில் எவரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்று அண்ணல் நபி அவர்கள் கூறியுள்ளார்கள். பெருமானார் அவர்களின் இத்திருவாய்மொழியே உத்தம சஹாபாக்கள் நபி தோழர்களின் சீரிய வாழ்வுக்கும் சிறந்த இறையச்சத்திற்கும் கட்டியம் கூறும் சான்றுரைத்த பட்டயமாகும். எம்பெருமானார் அண்ணன் நபி அவர்களிடத்தில் இவர்கள் கொண்டிருந்த நேசம், அவர்களின் வழிமுறைகளை இவர்கள் பின்பற்றிய பாங்கு, அதன் மூலம் மனித சமுதாயத்தில் இவர்கள் பெற்ற மாண்பு, இவைகளை கணக்கிட்டு பெருமைப்படுத்தும் முகமாக செம்மல் நபி அவர்கள், எவருக்கேனும் இறைவன் நன்மை செய்ய நாடும் போது அவர்களின் உள்ளத்தில் என் தோழர்களின் நேசத்தை உண்டாக்கி விடுகிறான் என்று திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் முனிந்தருளினார்கள். இன்னும் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் வழிபடுங்கள் என்று திருமறை குர்ஆனில் நமக்கு இறைவன் கட்டளையிடுகிறான்.
அந்த அழியா புகழுடைய மாண்புடைய மாணவி தோழர்களின் தெளிவான வரலாறுகள் நமது நெஞ்சங்களில் நிறைந்து நின்று நம்மை இறையருளுக்கு ஆட்படுத்தும் என்பது நிச்சயம். அத்தகைய சீடர்கள் நபி தோழர்கள் வரிசையில் கலீஃபா ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் துணிவுடன் கூடிய உறுதியும் தெளிவான ஞானமும் தலைமை பதவிக்கு தேவையான இரு தகுதிகளாகும். இலகிய மனமும் மென்மையான தன்மைகளும் கொண்டவர்கள் மக்காவை விட்டும் வெளியேறி மதினா வந்தவர்களான முஹாஜிர்கள், மதினாவாசிகளான அன்சாரிகள் இந்த இருவர்களின் ஏகோபித்த நன்மதிப்பை பெற்றவர்கள். இஸ்லாமிய சமுதாயத்தில் அன்று இருந்த நயவஞ்சகர்களான முனாஃபிக்கின்களுக்கும் நல்லுபதேசம் செய்த நல்லவர். திருத்தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த நேரம், மறைந்த வேளையில் மதினாவில் நிலவிய குழப்பம் நிறைந்த நேரத்தில் மக்கள் தொண்டுக்கு பரிபூரணமாக தம்மை அர்ப்பணித்து கலிஃபாவாக தலைமை பதவியேற்ற உத்தம சீடர். மதினாவில் புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற ஒரு கூட்டத்தினர், நாங்கள் தொழுகையை ஏற்றுக்கொள்கிறோம், ஜகாத்தில் இருந்து அந்த ஏழை வரி அளிப்பதில் இருந்து எங்களுக்கு விடுதலை அளியுங்கள் என்று கேட்டதற்கு மறுத்துவிட்டு கலீஃபா அபூபக்கர் சித்திக் அவர்கள் அவர்களிடம் மிகவும் கடிந்து கொண்டார்கள். அக்கூட்டத்தாரின் ஜகாத்தில் இருந்து விதிவிலக்க கோரிக்கையை நிராகரித்தார்கள். கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தலைவர் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த வழிமுறையில் தன் பணியை மிகச் செம்மையாக அணுவும் மாறாது தொடர்ந்தார்கள். நபிகள் பெருமானார் அவர்களின் மக்காவில் மிக சோதனை நிறைந்த வாழ்வில் மக்காவை துறந்து மதினா வந்த ஹிஜ்ரத்தின் பயணத்தில், தௌர் குகையில் தனிமையில், பத்ருடைய படைகளத்தில், உஹது போரின் பயங்கரத்தில், ஹுதைபியா உடன்பாட்டில், மக்கா நகரின் வெற்றியில், புனிதமிக்க இறுதி ஹஜ்ஜில் சிறப்பாக இப்படியாக பெருமானார் அவர்கள் எங்கெங்கே சென்றார்களோ அங்கெல்லாம் உயிர் போல் ஒன்றி நிழல் போல் நின்ற உத்தமராக கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திகழ்ந்தார்கள். கலீஃபா ஹஸ்ரத் உமர் இப்னு கத்தாப் அவர்களின் காலம் இஸ்லாமிய வரலாற்றில் பொற்காலமாகும். நீதி தவறாத அவர்களின் நெறிமுறை ஆட்சியும், மக்களின் நலன் காத்த மாண்பும் மாட்சியையும் வரலாற்று வல்லுநர்கள் போட்டியை நிற்கின்றனர். சுதந்திரம் பெற்ற நாடுகள் பலவற்றின் அதன் அரசியல் தலைவர்கள் அவர்களெல்லாம் கலீஃபா உமர் அவர்களின் ஆட்சி போன்று நம் நாட்டில் மலராதா என ஏங்கினார்கள். அதிகாரத்தையும் ஆட்சி கடிவாளத்தையும் கையிலேந்திய உமர் இப்னு கத்தாப் அவர்கள் தக்வா என்னும் இறையச்சத்தையும் ஈமான் என்னும் இறை நம்பிக்கையும் இதயத்தில் ஏந்தியிருந்தார்கள். அக்காலத்தில் அரபு மண்ணில் பெண் பிள்ளை பிறப்பையே ஒரு மானக்கேடாக எண்ணி பிறந்த பெண் சிசுவை உயிருடன் குடிதோண்டி புதைத்த அறியாமை மூட நம்பிக்கை நிறைந்த அந்த காலத்தில் மணம் முடிக்கும் பெண்ணுக்கு மணமகனால் அன்பளிப்பாக மகர் எனும் மணக்கொடை அளித்திட வழிவகுத்து மகர் தொகைக்கு ஒரு வரையறை நிர்ணயித்து அதை நியாயமாக அவர்களுக்கு மணமகளுக்கு வழங்க தீர்மானித்து உத்தரவிட்டு ஆட்சி புரிந்தார்கள். இத்தகைய ஒரு தீர்மானத்தை மஸ்ஜிது நபவி நபிகள் நாயகத்தின் பள்ளியில் மக்கள் மன்றம் கூடிய வேளையில் இச்செய்தியை உமர் அவர்கள் அறிவித்த பொழுது அதை எதிர்த்த வயது முதிர்ந்த ஒரு பெண் தவறு என்று சுட்டிக்காட்டி, உங்கள் மனைவிக்கு நீங்கள் ஒரு பொற்குவியிலேயே மகராக மணக்கொடையாக கொடுத்திருந்த போதிலும் அதிலிருந்து சிறு தொகையையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்ற திருமுறை குர்ஆனின் வசனத்தை ஓதி காண்பித்து தனது வாதத்திற்கு வலு சேர்த்து அந்த மூதாட்டிய அம்மையார் கூறிய போது தவறு என்று கலீஃபா உமர் இப்னு கத்தாப் அவர்கள் உணர்ந்து தனது கருத்தையும் மகர் தொகைக்கு நிர்ணயம் செய்த தீர்மானத்தை நீக்கி உத்தரவிட்டு அந்த தவறுக்கு மனவருந்தினார்கள். அந்த மாதரசி, இந்த அம்மையார் இதை சுட்டி காட்டாமல் இருந்திருந்தால் இந்த உமர் அழிவுக்கு ஆளாக இருப்பேன் என்று கூறிய
கலிஃபா உமர் அவர்கள் இறைவனிடம் இருகரம் ஏந்தி தௌபா எனும் பிழை பொறுத்தவர மன்னிப்பை வேண்டினார்கள். இறைவனுக்கு நன்றியும் செலுத்தி பிரார்த்தித்தார்கள். படைத்தவனின் மீதுள்ள அச்சத்தையும் இறை பேணுதலையும் தவிர்த்து அரசர்களுக்கான அகம்பாவமோ அதிகாரத்தின் மமதையோ அவரிடம் சிறிதும் காணப்படவில்லை. மக்களின் தலைவன், மக்களின் காவலன் என்ற தத்துவத்தை அவர்கள் கடைபிடித்தார்கள். ஒரு நாள் மக்கள் மன்றம் கூடும் நபிகளார் பள்ளியின் வெள்ளி மேடையில் ஏறி நின்ற மக்கள் தலைவர் கலிஃபா உமர் அவர்கள், மக்களே, ஒரு காலத்தில் நான் மனிதர்களுக்கு குடிநீர் சுமந்து கொடுத்தேன். அதற்கு கூலியாக அவர்கள் கொடுத்த பேரித்தம்பழங்களை கொண்டு இந்த உடலை வளர்த்தேன் என்று கூறி வேறெதுவும் கூறாமல் மௌனமாக கீழறங்கிவிட்டார்கள். கலிஃபா அவரிடம் இதனை கூற இப்போது என்ன அவசியம் என ஏனைய தோழர்கள் கேட்க, கலிஃபா அவர்கள், அகம்பாவம் என் இதயத்தில் தலை தூக்கியது, அதை நான் அடக்கவே இந்த இரகசியத்தை வெளியிட்டேன் என்றார்கள். பெருமையையும் படாடோபத்தையும் தங்களின் இரு கால்களால் மிதித்து நின்ற கலிஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நடத்திய ஆட்சி உண்மையில் அல்லாஹ்வுடையதும் அவனது ரசூலுடையதும் சிறந்த நல்லாட்சியாகும், நீதமான ஆட்சியாகவும் திகழ்ந்தது. கலிஃபா ஹஸ்ரத் உதுமான் இப்னு அஃபான் அவர்கள் பொறுமையின் திருவுருவாய், மென்மையின் மறு உருவாய் இருந்தார்கள். மதினா நகரில் தாகம் தீர்க்கும் குடிக்கும் நல்ல தண்ணீர் நிறைந்த பீரே ரூமா என்ற பெயரில் இருந்த கிணற்றுக்கு சொந்தக்காரரான யூதர் அந்நேரம் மதினா முஸ்லிம்கள் அக்கிணற்றில் நீர் எடுக்க அனுமதி மறுத்த பொழுது அக்கிணற்றை விலைக்கு வாங்கி அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்து அதற்கு பகரமாக அவன் அளிக்கும் சோனத்தை என் கையில் விலை பேசி வாங்குபவர் யார் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது ஹஸ்ரத் உதுமான் அவர்கள் தானே முன்னின்று அக்கிணற்றை அந்த யூதரிடமிருந்து விலைக்கு வாங்கி அங்கு வாழும் அனைத்து சகோதரர்களுக்கும் பொது உடைமையாக ஆக்கினார்கள். அனைவரும் உபயோகிக்க வழி செய்தார்கள். அக்காலகட்டத்தில் மஸ்ஜிது நபவி திருநபியின் மதீனத்து பள்ளி இடம் போதாத பொழுது சுற்றியுள்ள நிலங்களை விலைக்கு வாங்கி அல்லாஹ்விற்காக வக்ஃப் செய்து அதற்காக இறைவனிடம் சோனத்தை விலைக்கு வாங்குவோர் யார் என பெருமானார் கேட்ட பொழுது அதை ஏற்று நிறைவேற்றினார்கள் உதுமான் அவர்கள். அன்னவரின் ஆட்சியில் சுபிட்சமும் நிறைந்திருந்தன. அதே சமயம் குழப்பவாதிகளால் பெரிதும் குழப்பங்களும் நிறைந்து காணப்பட்டன. அவர்களின் இறப்பு கூட குழப்பவாதிகளான எதிரிகளால் தான் நிகழ்ந்தது. போரையும் பஞ்சத்தையும் மதீனத்து மக்கள் சந்தித்த காலங்களில் எல்லாம் கலிஃபா உதுமான் அவர்கள் மக்களின் உடல்களையும் உயிர்களையும் உடைமைகளையும் காத்திட தாங்களின் கருவூலத்தை கடற்கோள் திறந்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்த மறுமையின் வெற்றிக்காக வாழ்ந்த வணிக சீமான் கலிஃபா உதுமான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் துரோகிகளின் சதியால் ஷஹீதாக்கப்பட்டார்கள், வீரமரணம் அடைந்தார்கள். கலிஃபா ஹஸ்ரத் அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் இளம் வயதுடைய ஆற்றல் மிக்க வீரர். மரணத்தின் மடியில் படுத்திருந்த நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் இறுதி நேரத்தில் ஹஸ்ரத் அலி அவர்களை நோக்கி, என்னுடைய மரணத்திற்கு பின்னால் கடினமான சோதனைகளையும் துன்பங்களையும் நீர் சந்திப்பீர், பொறுமையோடு அவைகளை தாங்குவீராக என்று கூறி சென்றார்கள். கலிஃபா அலி அவர்கள் கிலாஃபத்தின் ஆட்சியின் பீடத்தில் எப்போது அமர்ந்தார்களோ அப்போதிருந்தே அவர்கள் களம் காணும் தலநாயகராகவே தங்களின் காலத்தை கிடைக்க முற்பட்டார்கள். மக்காவின் வெற்றியின் போது காபாவின் உள்ளிலும் வெளிச்சூழலிலும் இருந்த உருவ பொம்மைகளை எல்லாம் அகற்றிய நபிகள் பெருமானார் அவர்கள் காபாவில் அந்த இறை இல்லத்தின் சுவர்களில் வரைந்திருந்த ஓவியங்களை எல்லாம் அலி அவர்களை கொண்டே நபிகளார் அழித்தார்கள். அலி அவர்களோ தன்னுடைய முதுகின் மேல் பெருமானார் அவர்களே ஏறி அதனை அழிக்க வேண்டும் என்று இவர்கள் பிடிவாதம் செய்தார்கள். அண்ணலார் பெருமானார் அவர்களும்
அதை நிறைவேற்றினார்கள். அத்தகைய சிறப்புக்குரியவர்கள் அண்ணல் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சந்ததிகளாக இன்று உலகெல்லாம் பரவி போல் மணக்கும் வீரர்கள் இமாம் ஹசன், இமாம் ஹுசைன் இவர்கள் கலீஃபா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் இரு மக்கள்கள். ஹஜ்ரத் அலி அவர்களின் ஆட்சி காலம் முழுவதும் கலகத்தை அடக்கவும் உள்நாட்டில் அமைதியை நிலைநாட்டவுமே சிறையிட போதுமானதாக இருந்தது. இறைவனின் மீது ஆணையாக எனது மரணம் கொலையின் மீது கொலையின் மூலமே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் என்று கலீஃபா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே கூறியுள்ளார்கள். இப்படி நபி தோழர்கள், அமீருல் முஃமினீனான கலீஃபாக்கள் நால்வர், இவர்களுடன் இன்னும் சிறப்பு பெற்றவர்கள் ஹஜ்ரத் ஹசன் முஜ்தபா, ஹஜ்ரத் முஆவியா, ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு ஜுபைர், ஹஜ்ரத் அமர் இப்னு ஆஸ், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா, ஹஜ்ரத் காலித் பின் வலீத், ஹஜ்ரத் சல்மான் ஃபார்சி, ஹஜ்ரத் அபூ தல் கிப்பாரி, ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத், ஹஜ்ரத் ஆசிம் இப்னு சாபித், ஹஜ்ரத் குஃபைப் இப்னு அத்தி, ஹஜ்ரத் ஸைத் இப்னு தஸ்னா, ஹஜ்ரத் அம்மார் இப்னு யாசிர், ஹஜ்ரத் அபூ சுஃபியான், ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு நஸ்ர், ஹஜ்ரத் உபைதா இப்னு ஹாரிஸ், ஹஜ்ரத் சஅத் இப்னு ரபி, ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு ரவாஹா, ஹஜ்ரத் ஜியாத் இப்னு சகன், ஹஜ்ரத் சஅத் இப்னு ஆஸ், ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு ஹன்தலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இவர்களும் நபித்தோழர்களின் வரிசையில் ஏற்றம் பெற்றவர்கள் என்பதையும் வரலாற்று படிவங்களில் நாம் காண்கிறோம். ஆகவே நபித்தோழர்களைப் போல் நாமும் இவ்வுலகில் அனைவரோடும் இணங்கி வாழ்வோமாக. ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.